சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசு முடிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 174 மாநகர பேருந்துகள், அதாவது சிவப்பு நிற எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் விடியல் பயண திட்ட பேருந்துகளாக மாற்றப்பட உள்ளன. பயணியர் எண்ணிக்கையும் வருவாயும் குறைவாக உள்ள வழித்தட பேருந்துகள் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றம் செய்யப்பட உள்ளன. மேலும் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றப்பட்ட பின்பு ஏற்கனவே இயங்கும் வழித்தடத்தில் இயக்காமல் கூட்ட நெரிசல் மிக்க வழித்தடங்களில் தேவைக்கேற்ற வழித்தடங்களில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் நாள்தோறும் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் உட்பட 3232 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளாக 1500 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகர பேருந்துகளில் பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளை அதிகரிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விடியல் பயண திட்ட பேருந்துகளின் பயணியர் எண்ணிக்கையில் பெண் பயணியர் எண்ணிக்கை சராசரியாக 63 விழுக்காடாக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 174 மாநகர பேருந்துகள், அதாவது சிவப்பு நிற எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் விடியல் பயண திட்ட பேருந்துகளாக மாற்றப்பட உள்ளன. பயணியர் எண்ணிக்கையும் வருவாயும் குறைவாக உள்ள வழித்தட பேருந்துகள் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றம் செய்யப்பட உள்ளன. மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றப்பட்ட பின்பு ஏற்கனவே இயங்கும் வழித்தடத்தில் இயக்காமல் கூட்ட நெரிசல் மிக்க வழித்தடங்களில் தேவைக்கேற்ற வழித்தடங்களில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் நாள்தோறும் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் உட்பட 3232 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளாக 1500 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகர் பேருந்துகளில் பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளை அதிகரிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விடியல் பயண திட்ட பேருந்துகளின் பயணியர் எண்ணிக்கையில் பெண் பயணியர் எண்ணிக்கை சராசரியாக 63 விழுக்காடாக உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.